சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5-6 மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இப்போ இதில் உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ்லேயே வைங்க. தண்ணி விடும் போது புளி தண்ணி விடும் போது நம்ம அடுப்பை பெருசாக வச்சுக்கலாம். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ எல்லாம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துடலாம். நான் புளி தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கப்பு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்க்கலாம். இப்போ நார்மல் இதுவும் ஒரே ஒரு கப்பு சேர்க்குறேன். இது நார்மல் வாட்டர். இப்போ எல்லாத்தையும்